ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ஜில்லுன்னு குடித்தா பரவாயில்ல அப்படின்னு தான் தோணுது. பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 5-6 இளநீ கிடந்துச்சு. அதில் எல்லாமே வெட்டி குடிச்சிட்டோம். இருந்தது ஒரு 4 இளநீ தான் இருந்துச்சு. ஏன்னா வெட்ட தெரியாது, கையில் வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேலையே செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் பாருங்கள், நம்ம இளநீ கடைக்காரவங்க வெட்டுற மாதிரிலாம் நம்மளால் வெட்ட முடியாது. நான் ஒரு சைடு மட்டும் 2 வெட்டு வெட்டி இந்த மாதிரி எடுத்துக்குவேன். அந்த இடத்துல இந்த மாதிரி வாங்கு வச்சுட்டு ஒரு கொத்து கொத்துனோம் அப்படின்னா நமக்கு இளநீ கேப் வந்துடும். இப்போ இளநியை அப்படியே குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு சொம்பில், அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதனால் இந்த 2 இளநியை வெட்டியாச்சு. சொம்பில் அப்படியே கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே இந்த சொம்பில் வந்துடும். அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன இளநீ அப்படிங்கிறதுனால தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ 2 இளநியுமே நான் வெட்டி எடுத்துட்டேன். தண்ணியும் சொம்பில் 2 இளநீ தண்ணியுமே ஊற்றி வச்சாச்சு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற வழுக்கையெல்லாம் எடுக்கணும் இல்லையா? அதனால் நான் 2ஆக வெட்டி வச்சுட்டேன். வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வரும். இல்லைனா தேங்காய் மட்டை இருந்துச்சு அப்படின்னாலும் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் மட்டை மண்ணில் விழுந்ததுனால நான் எடுக்கலை. ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்துகிட்டு அந்த இளநீர்லேயே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா குடிக்கிறதுக்கு செம சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த வழுக்கையெல்லாம் எடுத்து இளநீர்லேயே போட்டுட்டேன். அவ்வளோதான், இளநீர் வெட்டியாச்சு. இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சிட வேண்டியது தான். செம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். இந்த தண்ணி குடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். நம்ம அந்த இளநீர் வலிக்கையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் ஒரு 2-3 கட்டி ஐஸ் கட்டி போட்டுட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.